ஹாய் மீடியாஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வேலை முடிஞ்சு வரும்போது என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து இந்த இறால் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சு, அதனால் இறால் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவன் கடையில் நின்றுட்டு நான் இறால் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே நான் வந்து சமைக்கிறதுக்கு வந்து யூடியூப்பில் எல்லாமே வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை என்ன தான் நம்ம பார்த்தாலுமே நமக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான். அதில் பார்த்தது ஒன்று, நான் சமைச்சது ஒன்று. ஆனால் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக அதை வந்து வச்சேன். நான் வந்து இன்றைக்கி சமையல் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்ததுமே பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அதை வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் எப்போ க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. ஆனால் கார்த்தி வந்து கிரேவி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சரி நான் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டேன். அப்புறம் கார்த்தி வந்து அந்த ஹாலெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஹோம் தேட்டரில் வந்து அவன் வந்து அடிக்கடி பாட்டு கேட்பான். அதனால் நான் க்ளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பண்ணி தொலைது, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ளீன் பண்ணிட்டு இருந்தான். நான் வாங்கிட்டு வந்த அந்த சிப்ஸை சாப்பிட்டுட்டு இருந்தேன். நானும் பரவாயில்லடா நீ க்ளீன் பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். அவனும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க.